உலக சினிமா கடலாழத்தில் மூழ்கியவர்களை காப்பாற்ற முயன்றவனின் கதை. இந்த பூமியில் உயிர்வாழ நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பதை த டீப் ஐஸ்லாந்து திரைப்படத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். வட அட்லாண்டிக் கடலில் சென்ற மிகப்பெரிய மீன்பிடி படகு விபத்துக்குள்ளாகி விடுகிறது. நடுக்கடலில் நண்பர்கள் பலரும் ஒவ்வொருவராக தத்தளித்தவரையே தண்ணீருக்குள் மூழ்க பதற்றத்தோடு காப்பாற்ற முயன்று தோல்வியடைகிறான் குல்லி. ஒரு மைய பாத்திரத்தின் பார்வையிலேயே சொல்லப்பட்டாலும் கடல்பரப்பின் வளிமண்டல சூழலியல் சார்ந்த மிகப்பெரிய அனுபவத்தை நமக்கு தருகிறது இப்படம். குல்லி எனும் மீனவனின் பாத்திரத்தை ஏற்று மிகச் சிறப்பாக செய்துள்ளவர் ஐஸ்லாண்டிக் நடிகர் ஓலாஃபர் ஓலாஃப்சன். இந்த குறிப்பிட்ட படகில் சென்ற கடலோடிகளின் வாழ்வின் முறைகள், அவர்களது மதிப்புகள் போன்றவற்றை மிக கவனமாக உள்வாங்கி இக்கதையை எழுதியுள்ளார் இயக்குனர். அதுமட்டுமின்றி நடுக்கடலில் ஏற்பட்ட படகு விபத்திலிருந்தும் தப்பிக்கும் குல்லி கரைக்கு நீந்தி வரும் காட்சியை மிக சிறப்பாக இயக்கியிருப்பார். அப்போது அவன் தன்னந்தனியே தத்தளித்து நீந்தி வந்து கொண்டிருக்க உடன் ஒரு பறவையும் வரும். உங்க உணவை எல்லாம் நாங்க வந்து அடிக்கடி எடுத்துக்கிறோம், நாங்க செஞ்சது தப்புதான், அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா என்று கேட்பான். 4 வடதுருவ கடல் பிரதேசத்து ஜில்லிட்ட நீரின் குளிர்ச்சியில் கடல் மைல்களை கடந்து கரைக்கு வந்ததை யாரும் நம்பமாட்டார்கள். ஹெலிகாப்டர் பறந்து சென்று படகின் எச்சங்கள் கடலில் மிதக்கும் இடத்திற்கு சென்று பார்வையிடுவார்கள். மேலும் அவனை கொண்டு பல்வேறு நீச்சல் வீரர்களை வரவழைத்து கடல் ஆராய்ச்சி மைய வளாகத்துக்குள் உள்ள பெரிய நீச்சல் தொட்டியில் ஐஸ்கட்டிகளை போட்டு நீந்த வைப்பார்கள். தேசிய அளவில் வெற்றி பெற்ற நீச்சல் வீரர்கள் பாதியில் எழுது ஓட இவன் நீந்திக் கொண்டே இருப்பான். ஐஸ்லாந்து நாட்டில் வெஸ்ட்மேன் தீவான ஹெய்மே பகுதியில் 1984 நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த ஐலாண்டிக் மீனவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது.